நல்ல தூக்கம் வர்றதுக்கு நம்ம சித்தர்கள் வந்து என்ன மாதிரியான படுக்கை முறையை பயன்படுத்தணும், பிளஸ் வந்துட்டு என்ன திசையில வந்து படுத்தா நல்ல உறக்கமும் எந்த விதமான நோயும் இல்லாம நம்ம தூங்கலாம் அப்படிங்கறத முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட படுக்கை, அதாவது நம்ம எந்த மாதிரியான பொசிஷன்ல வந்து படுக்கணும் அப்படின்னா இடது பக்கமா திரும்பி படுக்கணும். இடது பக்கமா திரும்பி படுத்து நம்மளோட இடது கை இருக்குல்ல, அதை வந்து நம்ம தலைக்கு கீழே வச்சுக்கணும். இடது காலை மடக்கிக்கணும். வலது காலை நீட்டி தூங்கணும். இவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி தூங்கும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடிய நோய்களை வந்துட்டு தடுக்கலாம். இடது பக்கமா நம்ம படுக்கும் பொழுது நம்மளோட நாசியில, அதாவது வலது நாசியில வந்துட்டு காற்றோட்டம் நல்லா இருக்கும், நம்மளோட மூச்சு சுவாசம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட இதயத்தோட துடிப்புகளும் இதயத்தோட வேலையும் அங்க ஒழுங்கா நடக்கும். ஸோ அதனால இடது பக்கமா திரும்பி படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நம்ம கிழக்கு திசையில தலை வைத்து படுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம மேற்கு திசையில வந்துட்டு தலை வச்சு படுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வந்து அற்ப நித்திரையா தான் இருக்கும். நம்மளோட, அதாவது நம்ம நல்லா தூங்கினாலுமே நம்மளோட தூக்கம் வந்து ப்ராப்பரா இருக்காது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீல் தான் இருக்கும். இதுவே நம்ம வந்துட்டு வடக்கு திசையில வச்சு படுக்கிறோம் அப்படின்னா அது ஆகாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. நம்ம வடக்கு திசையில வச்சு தலை வைத்து படுக்கும்போது நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.